ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லட்டு எப்படி சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. 600 கிராம் கடலை மாவை நம்ம ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கலாம். நம்ம போட்டு இடியாப்ப மாவுலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, எல்லோ கலர், லெமன் எல்லோ, அது போட்டுக்குங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே இப்போ நம்ம ஜலிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். தோசை மாவு பக்குவத்தோட கொஞ்சம் முன்னாடி இருக்காது. அது இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கணும் மாவு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்க பாருங்க, இந்த மாதிரி கலக்கும் போது உங்கள் கரண்டியில் இந்த மாதிரி மாவு ஒட்டி இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இந்த பூந்தி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இந்த 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 600 கிராம் கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதை கொட்டிக்கலாம். பாருங்க, தண்ணி எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கீங்க இல்லைங்களா, 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்குங்க. 1/2 லிட்டர் தண்ணி எனக்கு எடுக்க தெரியாது அப்படின்னு நினச்சா நல்லா சர்க்கரை முழுகிற அளவுக்கு எடுத்துக்குங்க. முழுகிற அளவுக்கு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு வாசனை வர்றதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ பாகுலேயே போட்டுடலாம். நம்ம கண்டிப்பாக போடணுன்றது கிடையாது. இதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்குவோம். நம்ம மாவுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, கரெக்டான கம்பி பாகு வந்துருக்கு. இப்போ இது கரெக்டான கம்பி பாகு. இப்போ இந்த சூட்லேயே இருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாகிடும். ரொம்ப கம்பி மாதிரி அப்படி இழுத்து வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பாகை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றிட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து லேசாக வெந்தால் போதும், ரொம்ப மொறு மொறுன்னெலாம் ஆகணும்னு இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேசாக வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப மொறு மொறுன்னு ஆகக்கூடாது. இதை எடுத்து நம்ம இந்த பாகுல போட்டுடலாம். பூந்தி செஞ்சு எல்லாமே இந்த சக்கரை பாகில் போட்டுட்டோம். கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு லேசாக சக்கரை பாகு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஊறணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அழுத்தி வச்சிடலாம். அப்படியே இந்த மாதிரி அழுத்தி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சக்கரை பாகையும் அது வந்து இழுத்துக்கும். பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது லேசாக பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும் உங்களுக்கு. இப்போ இந்த பாருங்கள், கொஞ்சம் லேசாக பொரிஞ்ச உடனே இதிலே திராட்சையும் போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நெய்யோடையே நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை அதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வில்றி விதை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். வாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயை நீங்கள் கொஞ்சம் பொடிச்சு போட்டுருங்க. அதாவது தூள் பண்ணி போட்டுக்குங்க. என்கிட்ட வந்து ஏலக்காய் எசன்ஸ் இருக்குது, அதனால் ஒரு 2 ட்ராப் மட்டும் இதை ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 3 கிராம்பு மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். கிராம்பு இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே தூள் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த சூட்லேயே இந்த சக்கரை பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு பூந்தி வந்து ரொம்ப நல்லா, லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான பக்குவமாக இருக்கும். இதை நல்லா வந்து மூடி போட்டு வச்சுருந்தோம். அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய பாகு இருக்க மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், எல்லா பாகுமே நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது.
அங்கே எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பூந்தியை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் அப்படியே பிடிச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நாளைக்கெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் பாகு நல்லா காய்ச்சி நம்ம பண்ணதுனால அருமையாக வந்திருக்கு லட்டு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பிடிச்சிக்குங்க. பூந்தி லட்டு அருமையாக கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு சூப்பரான பூந்தி லட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.